வணக்கங்க, கண்ணன் பேசுறேன். இது முற்றிலும் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட பதிவு. இந்த பதிவை என் குருமார்களை வணங்கி அவர்களிடம் ஆசையுடன் பதிவேற்றம் செய்கிறேன். நான் இது வரைக்கும் நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க, தொடர்ந்து பாருங்க. இன்னைக்கு தசாபதிகளை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு கேது திசையில சுக்கிர புத்தியை பத்தி பார்க்கலாம். இந்த கேது திசையில சுக்கிர புத்தி பொதுவாக ஒரு தசா பலன் கொடுக்கணும்னா, அதாவது ஒரு தசா புத்தி பலன் கொடுக்கணும்னா அவர்கள் இருவரும் நட்பு கிரகமா இருக்கணும். கேதுவும் சுக்கிரனும் நட்பு கிரகங்கள். இதுக்கு நம்ம பண்டைய தமிழர்கள் என்ன பாடல் கொடுத்திருக்காங்கன்னா, பூரிய கேதில் வெள்ளி புத்தி ஈரேழு மாதம் பாரிய மக்கட்பேறு பழித்திடும், பாரிய மக்கட்பேறு பழித்திடும், கன்று காளிய காரியமெல்லாம் கூடும், கடைசியில் பீடை உண்டு, வீரிய மனையால் நோயாம் மீளவும் அகன்று போகும். இதுதான் நம்ம பண்டைய தமிழர்களால் அருளப்பட்ட பாடல். கேது திசையில சுக்கிர புத்தி. இந்த பாடலினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேது திசையில் சுக்கிர புத்தி 14 மாதங்கள். 14 மாசம்னா ஒரு வருஷம் 2 மாசம். இதுல பிள்ளை பெயர்கள் கிடைக்கும். திருமணமானவர்களுக்கு பிள்ளை பெயர் கிடைக்கும். கால்நடைனால கால்நடை செல்வங்கள்னால நல்ல பலன்கள் கிடைக்கும். கால்நடைகள் மூலமாக நல்ல வருமானம் கிடைக்கும், நல்லது நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எடுத்த காரியம் கண்டிப்பா ஒரு எந்த சுப காரியங்கள் எதா இருந்தாலும் ஜெயிக்கும். இந்த புத்தியினுடைய கடைசி பார்த்தீங்கன்னா, மனைவிக்கு உடல் வியாதிகள் ஏதாவது அதுக்கப்புறம் நீங்கிடும். இதுதான் இந்த பாடலுடைய அர்த்தம். இந்த பாடல் பண்டைய தமிழர்கள் எழுதப்பட்டுள்ளது. பொதுவாகவே ஒரு தசா புத்தி அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, தசாநாதனும் புத்திநாதனும் நட்பா இருந்துச்சுன்னா அந்த தசா புத்தி நமக்கு கை கொடுக்கும். இதுல சுக்கிரன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு செல்வ வளங்கள், வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் கொடுக்கக்கூடியவர் அவர் தான். ஒரு சுகபோக வாழ்க்கை வாழணும், வீடு இல்லை ஒரு வண்டி வாங்கணும், ஒரு நகை வாங்கிறது, இந்த மாதிரி அதாவது ஆடம்பர விஷயங்கள் எல்லாமே கொடுக்கறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேது கொடுப்பாரு, சுக்கிரன் கொடுப்பாரு. கேது திசையில சுக்கிரன் அப்படிங்கும்போது கேது இருக்கிற பாவத்துல அந்த பலன் என்னமோ அந்த பாவத்தை சுருக்குவாரு அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன் நானு. ஆனா கேது திசையில சுக்கிர புத்தி, தசாநாதன் புத்திநாதன், தசாநாதனுக்கு எப்போதுமே கட்டுப்பட்டு தான் புத்திநாதன் செயல்படுவார். இதுல எந்த மாற்றமும் கிடையாது. தசாநாதன் யாரோ அவருடைய ஆளுமையின் கீழ் தான் புத்திநாதன் வருவார். புத்திநாதனுக்கு கீழே தான் அந்தரநாதன் செயல்படுவார். அப்படின்னு நம்ம போயிட்டே இருக்கலாம். இதன் பிரகாரம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கேது சுருக்கக்கூடிய கிரகம், செல்வ வளங்களை, வாழ்க்கையினுடைய சந்தோஷங்களை கொடுக்கக்கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னா அசுரகுருவாகிய சுக்கிரன். சுக்கிர புத்தியில தான் உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும். மனைவி கிடைக்கும், குழந்தை செல்வம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, வண்டி, வீடு, வாகனம், திருமணம் எல்லாமே நடக்கும். இந்த காலகட்டங்களில் தான் உங்களுக்கு நடக்கக்கூடியது. ஒரு நிம்மதியான வாழ்க்கை. இது பைசா வேணும், பணம் வேணும். பணங்கிறது பார்த்தீங்கன்னா பெரும் பணம்ங்கிறது குரு மையப்படுத்தி வரும். இந்த டெய்லி செலவுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. இன்னைக்கு ஒரு 1000 செலவுன்னா எங்கேயோ ஒரு வாக்கில் 1000 2000 கைக்கு சேர்ந்துடும். இந்த மாதிரி சுக்கிர தசை, சுக்கிர புத்தியில எல்லாத்துலயுமே. இந்த கேது தசை சுக்கிர புத்தியும் அதே மாதிரிதான். அதே மாதிரி இந்த கேது எந்த லக்கணத்துக்கு, இவர் எந்த லக்கணத்தை சேர்ந்தவர்கள் ரொம்ப முக்கியமா பார்க்கணும். இந்த ஜாதகருக்கு தசை நடக்கும்போது எந்த லக்கணத்தை சேர்ந்தவர் அப்படிங்கறது கண்டிப்பா பார்க்கணும்.
அதுக்கப்புறம் கேது எந்த பாவகத்துல போய் உட்கார்ந்துருக்காரு, எந்த பாவகத்துல போய் உட்கார்ந்து எந்த விதமான பலன்களை கொடுக்கறாரு அப்படிங்கிறத பாவகத்தை கொண்டு வந்து உள்ளுக்குள்ள கொண்டு வந்து நம்ம சேர்க்கணும். இது 4ஆம் பாவத்துல உட்கார்ந்து இருந்தாருன்னா நான் சொன்னது எல்லாமே கிடைக்கும். இதே 6ஆம் பாவத்துல வந்து உட்கார்ந்தாருன்னா கேது திசையில சுக்கிர புத்திங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் இனிமை சம்பந்தப்பட்ட காரகர். உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன், நான் கிரகங்களுடைய பண்புகள் காரகங்களை சொல்லியிருப்பேன். நான் இந்த டைம்ல உங்களுக்கு சுகர் சக்கரை வியாதி எல்லாம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அமையும். 6ஆம் பாவத்துல வந்து உட்கார்ந்தாருன்னா கடன் வாங்கி செலவு செய்யறதுக்கு உண்டான அமைப்புகள் வந்து சேரும். கடன் கேட்ட இடத்துல கிடைக்காம போறது கூட வாய்ப்பு இருக்கும். கிடைக்காது, கஷ்டப்பட்டு கடன் வாங்குற மாதிரி இருக்கும். சுக்கிர புத்திங்கிறங்காட்டிக்கு கொஞ்சம் சேர்த்து கொடுக்கும். இதே வந்து பாவகம் 10ஆம் பாவமா இருந்துச்சுன்னா இந்த டைம்ல வந்து தொழில் கொஞ்சம் நல்லபடியா நடக்கும். ஏன்னா சுக்கிரன் வந்து கண்டிப்பா ஏதாவது ஒரு வருமானத்தை ஈட்டி கொடுத்தே ஆகணும். ஆனா கேது 10ஆம் பாவத்துல உட்கார்ந்தாருன்னா அதாவது இந்த ஆன்மீக தொழில், இந்த வழிபாடுகள், இந்த கோயில் எல்லாம் இந்த மணி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி கோயில் சம்பந்தப்பட்ட பொருட்கள் எல்லாம் வியாபாரம் பண்றாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி வியாபாரத்துக்கு வந்து இவர் சப்போர்ட் பண்ணுவார். ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட புக்ஸு, ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட மாதிரி இந்த திருநீர், சந்தனம், அப்புறம் சாமி படங்கள், இந்த மாதிரி எல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுவார். கேது 10ஆம் இடத்துல உட்கார்ந்துட்டு இருந்தாருன்னா இந்த மாதிரி, அதாவது அந்த பாவகத்தை முழுமையா ஆராய்ச்சி பண்ணி தான் சொல்லணும். இது அதாவது ஒரு எப்படி சொல்றதுன்னா அப்படியே லேசா நம்ம பண்டைய தமிழர் அருளிய பாடல்கள் மூலமாக நம்ம அப்படியே மேசா அவுட்டர் லைன் சொல்லிட்டு போற மாதிரி அந்தந்த பாவத்துக்கு தகுந்த மாதிரி அந்தந்த பலன்கள் நடக்கும் நமக்கு. சரிங்களா? இது வந்து கேது திசையில சுக்கிர புத்தியினுடைய பலன்கள். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.